ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அம்மா வித் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம அம்மா வித் ரெசிபீஸ் சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பருப்பு சாம்பார் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இந்த பருப்பு சாம்பார் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக செஞ்சிடலாம். சரி, இப்போ வாங்க இந்த பருப்பு சாம்பார் எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம அம்மா வித் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ வாங்க இந்த பருப்பு சாம்பார் எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த சாம்பார் செய்கிறதுக்காக நான் வந்து துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து ரேஷன் துவரம் பருப்பு கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருந்தாலும் அந்த கப்பு எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5-6 பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்காக நான் வந்து கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு துவரம் பருப்பு ரெண்டும் சேர்த்து கூட நம்ம வந்து சாம்பார் செய்யலாம். நல்லா இது வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கோங்க. இது முழுகிற அளவுக்கு நல்லா வாட்டர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சுட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா மசிஞ்சிடுச்சு, வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இது மசிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா நம்ம வந்து குழம்பா செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து அந்த பருப்பு தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் மசிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து மிக்சியில் கூட பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நம்ம இதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். நல்லா பழமான தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. சின்ன தக்காளினா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு பழமான தக்காளி எடுத்துகிட்டு அது கையாலேயே புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதே குக்கரில் வச்சு நல்லா புழிஞ்சிட்டு அதே பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து அந்த குக்கரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா கடுகு பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பார்த்து நல்லா தெறிக்கும், அதனால் மூடி வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இதை கோல்டன் ப்ரௌன்லாம் ஆக்கணும்னு தேவையில்லை. கண்ணாடி பதம் ஆனால் கூட போதும். வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து எடுத்து ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா இது வதக்கி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வந்து சாம்பார் வந்து எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அவ்வளோ தண்ணியாக வச்சுக்கோங்க. இல்லை கெட்டி வேணால் கெட்டி வச்சுக்கோங்க. நான் வந்து ராக் சால்ட் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து பார்த்து செக் பண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியான சாம்பார் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம அம்மா வித் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் தேங்க்யூ ஸோ மச்.